வெல்கம் டு த ஷோ வாய்ஸ் ஆஃப் மஞ்சு. நான் தான் உங்க விஜே மஞ்சு. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறோம்னா, தமிழ் பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தமிழ்ல கேள்வி கேட்க போறோம். உங்க நேம் தீபிகா. உங்க நேம் பவித்ரா. பவித்ரா, தீபிகா, உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். தமிழ்ல மொத்த எழுத்துக்கள் எத்தனை? எழுத்துனா எந்த எழுத்தா? தமிழ் எழுத்து மொத்தம் எத்தனை? 282. நீங்க என்ன சொல்ற? 266. எனக்கு தமிழ் எவ்வளவு தெரியாதுங்க. ரொம்ப டப்பான கேள்வி கேட்டேன்னா 247. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. மொத்த எழுத்து 218. தெரியல. மொத்த எழுத்து எந்த எழுத்துதான்? இந்த அளவுக்கு நல்லா பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? தமிழ் எழுத்து. தமிழ் எழுத்து உயிர் எழுத்து இருக்கு, மெய் எழுத்து இருக்கு, உயிர்மெய் எழுத்து இருக்கு. எழுத்து எத்தனை இருக்குன்னா நான் கேட்கிறேன். 216. மொத்தம் வந்து 247 எழுத்து இருக்கு நம்ம தமிழ்ல. சரிங்களா? இது இனிமே நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். வச்சுக்கோங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? 12 into 18 246 plus 1 ஆயுத எழுத்து. நான் தமிழ்ல தான் கேட்டேன். 247 இருக்கா? உயிர் எழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18. ரெண்டுத்தையும் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்க. 246 வரும். ஆயுத எழுத்து 1 ஆட் பண்ணா 247. அவ்வளவுதான். உயிர் எழுத்துக்கள் எத்தனை? 6. உயிரெழுத்துக்கள் 12 நினைக்கிறேன். 12. இங்கிலீஷ்ல என்ன கேளுங்க ஆண்டி, அவ கரெக்டா சொல்லுவாங்க. தமிழ் தான் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. எங்க அப்பா வந்து என்ன தமிழ் மீடியம் தான் படிக்க வச்சு, அதனால தமிழ்ல தான் நான் கேள்வி கேட்பேன். பிரெஞ்சு படிக்க வச்சாங்க. நேபாளா? நீங்க தமிழ்ல தானே எடுத்திருக்கீங்க, அப்ப தமிழ் பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். 12. அவன் இந்திய மீடியம் படிச்சா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குது. இனிமே என்ன தமிழ்நாட்டுல இருக்கும், தமிழ் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா, உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டேன். உங்க அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உயிர் எழுத்து 12 11. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாபி. மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. மெய்யெழுத்து 18. திருக்குறள் எழுதுறது யாரு? திருவள்ளுவர். திருவள்ளுவர். அதுலயே இருக்கு திருவள்ளுவர். நீங்க சொல்லாதீங்க, நீங்க தான் சொல்லணும். திருவள்ளுவர். கம்பராமாயணத்தை எழுதுனது யாரு? கம்பர். சூப்பர், நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க தமிழ் பத்தி. இன்னும் நிறைய தமிழ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, தமிழும் நமக்கு முக்கியம் தான். கம்பர். கம்பர் அதையும் கரெக்டா சொல்றேன், ஏன்னா அதுலயே இருக்குல்ல ஆன்சர். பாத்து அதுலயே இருக்கு கம்பர். கம்பர். சூப்பரா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேன். கை லைஃப்ல புடிச்சிருக்கியா நீ? இல்ல கவரிங்கம்மா. இத இந்த செயின் இருக்கே 10 ரூபாய், இந்த வளையல் இருக்கே 2 ரூபாய், ஒண்ணு அம்மன் ஜல்லிக்கு யாராவது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? தமிழ்ல வந்து பர்ஃபெக்ட்டா நமக்கு பதில் சொன்னது இந்த தமிழ் தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாரு அது யாரு எனக்கு தெரியாது. ஓ, சேனல் பேர் என்னது ப்ரோ? தெலுங்குப்பா, தமிழ் வராது எனக்கு. வெல்கம் டு மஞ்சு மாம் சேனல். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. தெலுங்குல மொத்தம் எத்தனை எழுத்து சொல்லுங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தெலுங்குல மறந்து போச்சு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி, தெலுங்குல தெரிஞ்சதை பேசுங்க. நான் வரும்போது சொன்னேன், நீ அவங்களுக்கு கேள்வி கேட்க சொல்றேன், அவங்க என்ன கேட்பாங்களா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா
மொத்தம் வந்து தெலுங்குல வந்து 26. தப்பு. சொல்லு. 26 தான். அவனுக்கு தெரியாது. யாருமே நம்பல. நான் வாழ்க்கடாது. சரி, ரொம்ப இந்த விளையாட்டுல நமக்கு சூப்பரா பேசுனீங்க. தமிழ்லயே பர்ஃபெக்ட்டா வந்து தமிழ் திருப்பி சொல்லுங்க. பர்ஃபெக்ட்டா சொல்லிருக்காரு. பர்ஃபெக்ட் ஆமா என்னமோ 70,000 வருது. 70,000 பேச மாட்டாங்க யாருமே, அதெல்லாம் போங்கு. அது நீங்க பேசுறாங்க. 70,000 ஐயோ, அதெல்லாம் என்னால பேச முடியாதுப்பா, நான் விடுவேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. தமிழ்நாட்டுல இருக்கறனால தமிழ் மறக்க கூடாது. எப்பவுமே தமிழ் வந்து நம்ம மறக்காம லைஃப் லாங் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி தமிழ் தான் முதல்ல வரணும். தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். தெலுங்கா இருக்கீங்க சொல்லுங்க. நீங்க எதுக்கு தெலுங்கா இருக்கீங்க? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. தெலுங்குல இருந்தாலும் தமிழ்நாட்டுல தானே இருக்கேன் நானு. தமிழ் தான் தெலுங்கு. 1000 மொழிக்காரங்க சென்னையில இருக்காங்க. வீட்டுல தமிழ் தான். இல்ல போய் வீட்டுக்குள்ள பேசுறது தமிழ் தான். ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் வந்து தமிழ்நாடு, அதனால வந்து தமிழ் தான். ஹாய் மக்களே, நம்ம மஞ்சு மாம்ஸ் யூடியூப் சேனலில் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நிறைய கண்டென்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, மறக்காமல் மஞ்சு மாம்ஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க போடுற எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அங்கே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.